ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் போஸ்ட் ஆஃபீஸ் எஃப்டி வெர்சஸ் டெப்ட் ஃபண்ட் ஒரு 5 lakhs இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா எதில் ப்ராஃபிட் நல்லா கிடைக்குங்கிற மாதிரி பார்க்கலாம். சாய்ஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் கண்டிஷன், கோல்ஸ், அப்புறம் ரிஸ்க் டேக்கிங் எபிலிட்டி இதை பொறுத்து மாறுபடும். அந்த மாதிரி சமயத்தில் வந்து லம்சம் இன்வெர்ட்டாக 5 lakhs ஆர் 10 lakhs வந்து இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படிங்கும்போது ரைட் ஆப்ஷன்ஸை வந்து சூஸ் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருப்போம். இப்போ வந்து பேங்க் ஆர் போஸ்ட் ஆஃபீஸ் அண்ட் எஃப்டி இது மாதிரி போகும்போது ரிலையபிள் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன், ஒரு ஸ்டேபிளான இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கும்போது அதை பண்ணலாம். அப்புறம் ரீசெண்ட் டேஸில் டிஃப்ரென்ஸ் அதுவும் வந்து எமர்ஜிங் ஆஸ் அ பாப்புலர் ஆப்ஷன். இவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா பெட்டர் ரிட்டர்ன்ஸ் தேன் எஃப்டி அப்படிங்கும்போது ஒரு 5 lakhs இன்வெஸ்ட் பண்ணும்போது மோர் ப்ராஃபிட் வேணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்க வந்து எஃப்டியை தாண்டி வேறு இன்ஸ்ட்ருமெண்ட்டையும் வந்து அவங்க வந்து யோசிக்கிறாங்க. எஃப்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு செக்யூரிட்டி, ஒன் ஆஃப் த சேஃபஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் பேக்டு பை கவர்மெண்ட். ஃபிக்ஸட் ரிட்டர்ன்ஸ், நீங்கள் வந்து பிகினிங் ஆஃப் த இன்வெஸ்ட்மெண்ட்டில் வந்து ஈஸியஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட், லாக்இன் பீரியட் வந்து 1 year 2 year 3 year 5 years அது மாதிரி இருக்கும். ரெகுலர் இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட் கிடைக்கும். You can choose the receive interest on monthly, quarterly or yearly basis. How much will be the profit of investment? இப்போ நீங்கள் எஃப்டியில் போகிறீங்க அப்படின்னா சப்போஸ் 5 years எஃப்டி வித் த போஸ்ட் ஆஃபீஸ் அது மாதிரி பண்ணும்போது திஸ் எஃப்டி கரண்ட்லி கெட்டிங் 7.5 இன்ட்ரெஸ்ட் ரேட். If you invest 5 lakhs for 5 years, then you will get 2,24,974 interest rate in 5 years and total of 7,24,974 அப்படி கிடைக்கும். இந்த மாதிரி பண்ணும்போது போஸ்ட் ஆஃபீஸ் எஃப்டியில் உங்களுக்கு இது மாதிரி கிடைக்குது. ஃபியூச்சர்ஸ் ஆஃப் டெப்ட் ஃபண்ட் கேட்டகரி வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் எஸ்பெஷலி வந்து ஃபிக்ஸட் இன்கம் ஃபார் செக்யூரிட்டிஸ் சச்சஸ் கவர்னன்ஸ் பாண்ட்ஸ், கார்ப்பரேட் பாண்ட்ஸ், டிபென்ச்சர்ஸ், கமர்ஷியல் பேப்பர்ஸ், ட்ரெஷரி பில்ஸ் அது மாதிரி இருக்கும். கீ ஃபீச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டைவர்சிஃபிகேஷன். எஃப்டியில் இன்வெஸ்ட் பண்ணலாங்கிற ஒரு ஆப்ஷன் சேஃபஸ்ட்டாக இருந்தாலுமே நீங்கள் வந்து டெப்ட் ஃபண்ட்ஸ் லைக் லிக்விட் ஃபண்ட்ஸ், அல்ட்ரா ஷார்ட் டியூரேஷன் ஃபண்ட்ஸ், ஷார்ட் டியூரேஷன் ஃபண்ட், மீடியம் டியூரேஷன் ஃபண்ட்ஸ் இந்த மாதிரி ஃபண்ட்ஸ்லேயும் நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். லிக்விடிட்டி கிடைக்கும். தேர் ஆர் மோர் லிக்விடிட்டி தேன் எஃப்டி. யூ கேன் செல் யுவர் யூனிட்ஸ் ஆன் எனி ஒர்க்கிங் டே. எக்ஸிட் லோட் மே அப்ளை இன் சம் ஃபண்ட்ஸ். ப்ரொஃபஷனல் மேனேஜ்மெண்ட், யுவர் மணி இஸ் மேனேஜ் பை ஃபண்ட் மேனேஜர்ஸ் who take investment decision based on the market condition. அது தகுந்த மாதிரி மாறும். அந்த ரிட்டர்ன் ஆஃப் டெப்ட் ஃபண்ட் இஸ் பேஸ்ட் ஆன் த பர்ஃபார்மன்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா 6 to 9% இன் லாஸ்ட் ஃபியூ இயர்ஸ் இருக்குது. ஒரு 5 lakhs போட்டிருக்கீங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா 9% ரிட்டர்ன் கூட கிடச்சிருக்கு. 2,69,311 rupees வந்து இன்ட்ரெஸ்டடாக கிடச்சிருக்கு. இப்போ நீங்கள் டுகெதராக பார்க்கும்போது 7,69,312 rupees கிடைக்க வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் உங்களுக்கு கூட அமௌண்ட் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. விச் ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணும் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூ வரும். இப்போ நான் வந்து போஸ்ட் ஆஃபீஸ் எஃப்டியா இல்லை வந்து நீங்கள் வந்து டெப்ட் ஃபண்ட்ஸா அப்படிங்கிற மாதிரி சூஸ் பண்ணும்போது ரிஸ்க் அப்படைட்டை பொறுத்து மாறலாம். டு நாட் வாண்ட் டு டேக் ரிஸ்க் அப்படிங்கிற மாதிரி வந்தால் போஸ்ட் ஆஃபீஸ் எஃப்டி வந்து பெட்டர். இப்போ வந்து கொஞ்சம் ஹையர் ரிட்டர்ன் வேணும் அப்படின்னா டெப்ட் ஃபண்டில் போகலாம். இன்வெஸ்ட்மெண்ட் பீரியட் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் பீரியட், லெஸ் தேன் 3 years போஸ்ட் ஆஃபீஸ் எஃப்டியில் இருக்கும். டெப்ட் ஃபண்ட் கேன் பி கன்சிடர். இப்போ நீங்கள் வந்து ஒரு ஷார்ட் டியூரேஷனில் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி. ஃபார் லாங் பீரியட் டிஃப்ரென்ஸ் கேன் பி மோர் டேக்ஸ் எஃபிஷியன்ட் அண்ட் கிவ் பெட்டர் ரிட்டர்ன்ஸ் டியூரிங் இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட். அந்த மாதிரி போகும்போது தொடர்ந்து நீங்கள் வந்து டெப்ட் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம். இப்போ நீங்கள் எஃப்டிலலாம் 1 year 2 year 3 years மாதிரி இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. டெப்ட் ஃபண்டில் 3 years, மோர் தென் 3 years கூட இன்வெஸ்ட் பண்ண முடியும். லிக்விடிட்டியில் பார்த்தீங்கன்னா இஃப் யூ நீட் மணி குயிக்லி டெப்ட் ஃபண்ட்ஸ் provide more liquidity than FD. FD may attract a penalty for premature withdrawal. பட் டெஃபரெண்ட்டில் அந்த மாதிரி கிடையாது. பட் எக்ஸிட் லோடை மட்டும் கன்சிடர் பண்ணிக்கணும் நம்ம இந்த இடத்துல. ஓன் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸை கண்டினியூ பண்ணுங்கள். இப்போ நான் கொடுத்தது எல்லாமே இன்ஃபர்மேஷனல் பர்பஸுக்கு தான். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், எல்லா வீடியோஸும் பாருங்கள்.